இப்படி நம்ம அவுதுபில்லா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறோமோ அதே மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்தும் ஒரு விஷயத்துல பாதுகாப்பு தேடணும். அந்த குணம் தான் பொறாமை. தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் தன்னை விட எதுலயாவது மேல வந்துட்டாங்கன்னா உடனே பொறாமை குணம் மூளையில ஏறிட்டும். தெரிஞ்சவன் வீடு கட்டிடக்கூடாது, கார் வாங்கிடக்கூடாது, நல்ல ஆடை அணிஞ்சிடக்கூடாது, ஒரு நகை நட்டு வாங்கிடக்கூடாது, எல்லாத்துலயும் இந்த பொறாமை குணம் அழிக்க நினைக்குது. ரீசனே இருக்காது. ஆனா ஒருத்தவனை பிடிச்சா கூட அவன் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவன் நல்லா இருக்கணும், ஆனா நம்மளை விட நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, முன்னாடி போயிட்டான், அவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, அவன் நல்லா இருக்க கூடாது. இதுல ஆச்சரியமே என்னன்னா பொறாமை கொள்றவங்க எங்கேயோ தூரத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மள சுத்தி தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல நடக்கிற முக்காவாசி பாவங்களுக்கு காரணமும் இந்த பொறாமை தான். ஏன்னா இது இப்லீஸுடைய குணம். என்னை விட ஆதம் எப்படி சிறந்தவரா இருப்பாரு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்டான்ல. சைத்தான்கள் உருவானதே இந்த பொறாமை குணத்துலதான். அதனால சைத்தான் மனிதர்களுக்கு பயன்படுத்துற முதல் ஆயுதமே என்னன்னா இந்த பொறாமை வச்சுதான் ஒருத்தவன நல்லவனை கூட கெட்டவனா மாத்துவான். அதனாலதான் எந்த இடத்துலயும் நம்ம எவ்வளவு மாங்குன்னு உழைச்சு வேலை பார்த்தாலும் மேல உள்ள பொசிஷனுக்கு போக விடாம யாராவது தடுத்துட்டே இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா பொறாமையா தான் இருக்கும். நம்மளை சுத்தி உள்ளவங்கள்ட்ட இந்த பொறாமை இருந்துச்சுன்னா நம்மளால முன்னேற முடியாது. இதுக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னு நல்லா சொல்றான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு துஆவையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா அந்த துஆ குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூரா தான். குல் அஊது பி ரப்பில் ஃபலக் என்ற அந்த சூரா தான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இறைவா பொறாமை கொள்ளக்கூடிய பொறாமைக்காரனிடம் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ஏன்னா நமக்கு சக்தி கிடையாது. நமக்கு மேல உள்ளவன் நம்ம மேல பொறாமை கொண்டா அவனை எப்படி நம்ம தடுக்கிறது? இந்த சூறாவை நம்ம முழுமையா ஓதணும். சூரக்குல் அஊது பி ரப்பில் ஃபலக் அதுல ஆரம்பிச்சு மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வரைக்கும் ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒவ்வொரு நாள் இரவிலையும் ஓதுவாங்க.